இன்னைக்கு ஏத்தர் எனர்ஜி ஐபிஓவோட இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். மெயினாக இந்த ஐபிஓவில் ஷேர் ஹோல்டர் கோட்டா இருக்கா இல்லையா என்பது தான் பலரின் கேள்வியாக இருக்குது. அதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏத்தர் எனர்ஜி ஐபிஓவில் ஷேர் ஹோல்டர் கோட்டா இருக்குன்னு பலரும் நம்பிட்டு இருக்காங்க. ஏன் நான் கூட ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த ஐபிஓவில் ஷேர் ஹோல்டர் கோட்டா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஹீரோ மோட்டார்ஸோட எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இந்த ஐபிஓவில் ஷேர் ஹோல்டர் கோட்டாலாம் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லி நானும் சொல்லியிருந்தேன். ஆனால் சோகமான விஷயம் என்னென்னா இந்த ஐபிஓவில் ஷேர் ஹோல்டர் கோட்டாவே கிடையாது. இந்த ஐபிஓவில் ரீட்டைல் கேட்டகரிக்கே 10% தான் ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் ஏன் நான் ஷேர் ஹோல்டர் கோட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேள்வி எழலாம். அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க கடந்த 2024 செப்டம்பர் மாதம் அவங்க ஃபைல் பண்ண டிஆர்ஹெச்பியில் எலிஜிபிள் ஹெச்எம்சிஎல் ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த ஐபிஓவில் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட டிஆர்ஹெச்பியில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதன் காரணமாக தான் நான் மட்டும் இல்லை, பல இன்வெஸ்டர்ஸும் இந்த ஐபிஓவில் ஷேர் ஹோல்டர் கோட்டா இருக்குன்னு சொல்லி நம்பினாங்க. ஹீரோ மோட்டார்ஸோட ஷேர்ஸும் சில இன்வெஸ்டர்ஸ் வாங்கியிருந்தாங்க. லட்சக்கணக்கான ஹீரோ மோட்டார்ஸ் ஷேர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓவில் ஷேர் ஹோல்டர் கோட்டா இருக்குன்னு சொல்லிட்டு தான் வாங்கப்பட்டுச்சு. ஷேர் ஹோல்டர் கோட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஹீரோ மோட்டார் ஷேர்ஸை நம்பி வாங்கின பல பேர்த்துக்கும் ஏமாற்றம் மட்டும் தான் மிச்சமாச்சு. இருந்தாலும் இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இனி யாரும் புதுசாக இந்த ஹீரோ மோட்டார் ஷேர்ஸ் வாங்க வேண்டாம் ஷேர் ஹோல்டர் கோட்டாவுக்காக. லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் படி ஏப்ரல் 28 to 30 இந்த ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஐபிஓட சைஸ் 2950 கோடியாக இருக்கலான்னு சொல்லப்படுது. ப்ரைஸ் பேண்ட் 304 ரூபாயிலேருந்து 321 ரூபாயாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு லாட்டுக்கு 46 ஷேர்ஸ். ஸோ மேக்ஸிமம் ப்ரைஸ் ரேஞ்ச் வச்சு பார்க்கும்போது நீங்கள் ஒரு லாட்டை அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு 14,766 ரூபாய் தேவைப்படும். நீங்கள் இந்த ஐபிஓவை லாங் டேர்மில் கன்சிடர் பண்ணலான்னு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த நிறுவனத்தோட ஃபினான்சியல்ஸை கண்டிப்பாக பாருங்கள். இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இவங்க கண்டினியூஸாக லாஸ் மட்டும்தான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி. கடைசி சில ஆண்டில் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் லாஸ் மட்டும்தான் போஸ்ட் ஆகியிருக்கு. 2022 டு டிசம்பர் 2024 வரைக்குமே பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக இவங்க லாஸ் மட்டும்தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக மார்ச் 2024 இவங்க 1060 கோடி லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 2 குவார்ட்டர்லையுமே இவங்களோட லாஸ் சிமிலராக தான் இருக்குது. இவங்களோட பாரோயிங்ஸ், அதாவது கடன்களும் பார்த்தீங்கன்னா உயர்ந்து கொண்டே வருகிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் இந்த ஐபிஓவை நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா நல்லா யோசிச்சுட்டு அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா இந்த ஐபிஓவை தவிர்ப்பது நல்லதாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷேர் ஹோல்டர் கோட்டா இல்லாத நல்லது தான். சப்போஸ் இருந்தால் நிறைய பேர் இந்த ஐபிஓ அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த லாஸ் மேக்கிங் கம்பெனியில் அப்ளை பண்ணுறது அவ்வளோ நல்லது இல்லைங்கிறத என்னோட ஒப்பீனியன். இந்த ஐபிஓட இஷ்யூ சைஸில் 2626 கோடிக்கு ஃப்ரெஷ் இஷ்யூவும் ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக 354 கோடிக்கான ஷேர்ஸையும் இஷ்யூ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த 354 கோடிக்கான ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களோட பேரண்ட் கம்பெனியான ஹீரோ மோட்டார்ஸ் தான் இந்த ஐபிஓ மூலமாக அவங்களோட ஷேர்ஸை விற்பனை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 88% ஃப்ரெஷ் இஷ்யூவும் 12% ஆஃபர் ஃபார் சேலும் தான் இந்த ஐபிஓட நெட் இஷ்யூ சைஸில் இருக்க போகுது. ஸோ இந்த திரட்டப்படும் நிதியிலிருந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு தான் மேஜரான அமௌண்ட்டை பயன்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. புதுசாக இவங்க செட்டப் பண்ண போகிற ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு தான் அவரோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு பயன்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. மீதிக்கிற அமௌண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா லோன் ரீபேமெண்ட்டுக்கும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் இவங்களோட மார்க்கெட்டிங் பர்பஸஸ்க்கும் இந்த ஐபிஓவில் திரட்டப்படும் நிதியை யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த ஐபிஓவை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எகைன் சொல்கிறேன், இந்த ஐபிஓவில் ஷேர் ஹோல்டர் கோட்டா கிடையாது. ஸோ நன்றி, வணக்கம்.